விஜய் டிவியில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே ப்ரோக்ராமை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீயா நானா நிகழ்ச்சியில் கோபி சார், அதாவது வந்த நடுவர் பேரும் கோபி, இவர் பேரும் கோபி போல். அதாவது நடத்துகிறவர் பேரும் கோபி, வந்தவர் பேரும் கோபி. யார் பேரில் தப்பு அப்படின்றத விட கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒழுங்காக சொன்னாங்களான்றதை முழுமையாக அந்த சேனலில் காமிக்கலை. அதுதான் எதிர்பார்ட்டி. அதாவது நாய்ங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நாங்கள் பேசின எதையுமே முழுமையாக காமிக்கல, கட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதம். ஆனால் நாய்ங்களே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க இல்லையா? ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தை நினைக்கும் போது நம்மளுக்கு நெஞ்சு படப்படன்னு இருக்குது. அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்க. வந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அதை அவங்க சொல்லும் போதே எதிர்பார்ட்டி, அதாவது நாயை பிடிக்கும்னு வந்தாங்க இல்லையா, அவங்களாலேயே பேச முடியல. ஏன்னா அவங்களுடைய முகமெல்லாம் மாறுது. அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஒரு தகப்பன் ஒரு அப்பா சொல்கிறாரு, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் அதெல்லாம் அங்கே பிரச்சனை இல்லை. தெருவில் நாய் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நடுவர் கோபி அவங்க கோபிநாத் சார் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தெருவில் நாய் இருக்கலான்னு நாயை பிடிச்சவங்க சொல்கிறாங்க, தெருவில் நாயே இருக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. அதுதான் அங்கே வாக்குவாதமே. விஜய் டிவியில் கோபிநாத் சார் பேசுகிற பேச்சுக்கு நீயா நானாவில் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ரசிகைகள் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் பேசுகிறது அவ்வளவு நல்லாயிருக்கும், கரெக்டாக பேசுவாங்க. நாய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் என்ன வெளியில் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கோபிநாத் சார் சொன்னது பேசுனது எல்லாமே அவங்களுக்கு பாதிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நாயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள பார்த்து நம்மள மாதிரி உள்ள மனுஷாளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள தப்பு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்க பிரச்சனையே. பெரிய பிரச்சனை இந்த தெருநாய் பிரச்சனை தான். நடுவராக ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, கெஸ்ட்டாக ஒருத்தர், அந்த ஒரு சார் வந்தார். அவர் பேரும் கோபி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் கோபிநாத் சார் சொல்கிறார், ராத்திரி நேரத்தில் நாங்கள் தெருவில் ஒருத்தவங்களை பார்க்க போகணும், அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதுதான் அங்கே பிரச்சனையே. அப்போ நாய் தொல்லையாக இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் வராதிங்கன்னு சொன்னார். அதை மட்டும்தான் பேசி அப்புறம் அவர் பேசுகிறத எடிட்டிங் பண்ணி போட்டதாக அவர் சொல்கிறாரு. வராதிங்கன்னு சொன்னார். நாய் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கும், அதோடைய குணம் அப்படி தான். உண்மையிலேயே அப்படி தாங்க. நாய் தாங்க, வளர்க்குறவங்களே கடிக்குது. ஆனால் ஏன் வளர்க்குறீங்கன்னு கேட்காதீங்க. வளர்க்குறவங்களையே அதுக்கு சில நேரத்தில் தெரிய மாட்டுது. அப்போ தெரியாதவங்க வந்தால் தெருவில் இருக்க நாய் கடிக்கும் தாங்க, கடிக்குது தான், கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்னன்னே ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கவர்மெண்ட் ஷெட்டு அமைச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அங்கே வச்சு, எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நாய் வச்சு வளர்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானேங்க கவர்மெண்ட்டில் தான் நிறைய பணம் இந்த தெருநாய்களுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்யலாம்ல. நாய் இருந்தால் திருடன் பயம் இருக்காது, ஆனால் அது உண்மை, விடாது. ஆனால் அந்த நாய்க்குமே விஷத்தை வச்சிடுறாங்க. பிஸ்கட்டில் விஷம் வச்சிட்றாங்க, அப்புறம் சாப்பாட்டில் விஷம் வச்சிட்றாங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னே நாங்கள் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, தெருவில் ஒரு நாய் கூட இருக்காது. ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு தெருநாய் கூட இல்லாத, அப்படியே கட்டையால் அடித்து சாவடித்து இழுத்துக்கிட்டு போனாங்கங்க அந்த நாயெல்லாம். ஆனால் அப்போயுமே வீட்டில் உள்ள பெரியவங்கலாம் ரொம்ப பாவப்பட்டாங்க. அடிக்க வேணாம், அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் ஷெட்டர் அமைக்கணும் இப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அப்படிலாம் அப்போ கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரிலாம் செய்யும் போது இப்போ நடக்கிறத பார்த்தா பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அப்போது அப்படியே கொடூரமாக கொண்டாங்க நாயெல்லாம். பள்ளத்தை நோண்டி அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க, பள்ளத்தில் அடித்து சாவடிப்பாங்க. ஓட்ட நாயை விரட்டுவாங்கங்க. உண்மைங்க, இது நடந்துச்சு. இப்போல்லாம் முடியாது. இப்போல்லாம் அங்கங்கே கேமரா இருக்குது. ஒரே ஒரு கேமரா பதிஞ்சு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு வெளியே விஷயம் போணுச்சுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை தாங்க. அந்த அடிக்கிறவங்களுக்கு, கொல்றவங்களுக்கெல்லாம் நிறைய வீடியோ பார்க்குறோம் இப்போல்லாம்.
நிறைய இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எங்கள் பிளாக்கிக்கு நடக்காத அநியாயமா? குட்டி நாயை கேட்குறாங்கன்னு வழக்க கேட்ட தெண்டம் அந்த நாயை மாடியிலேருந்து தூக்கி போட்டு விரட்டி விரட்டி அடித்தாங்க. விரட்டி விரட்டி அடித்து நான் அடித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. நான் போய் கொடுத்தவங்ககிட்ட கேட்கும் போது பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க, ஐயோ உங்கள் நாயா இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. 3 நாள் தேடினேன் அந்த கருப்பனை. 3 நாள் தேடி கொண்டுட்டு என் வீட்டில் வச்சுருக்கேங்க. ஏன்னா பாசமாக வளர்த்துட்டோம். தெருவில் இருக்க நாய்க்கு அந்த மாதிரி பாசமாக ஒரு சிலர் தான் சாப்பாடு வைப்பாங்க. ஒரு சிலருக்கு உண்மையிலே பிடிக்கலங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாயை பிடிக்காது. ஆனால் இப்போ டிவி ஷோவுக்கு வந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது, ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்காரு போல், நாய் வருதுன்னு இந்த பக்கம் சாயும் போது பள்ளத்தில் ஆட்டோ வீழ்பட்டு விழுந்து கண்ணு முன்னாடியே அந்த பையன் அவங்களுடைய பிள்ளை இறந்துருக்கு அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களே முக்கியமாக இறந்தவங்களை பார்த்து தாங்க அந்த டிவி ஷோவில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இறந்தாங்கல்ல அவங்கள தாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சிக்கலாயிடுச்சு, நோய் ரேபிஸ் நோய் அப்படின்றது. அப்போ டாக்டர் யாருமே பார்க்கல, வீட்டுக்கு இட்டுட்டு போக சொல்லியாச்சு. நான் இட்டுட்டு என் பிள்ளை இறந்துடுச்சின்னு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப 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 மன கஷ்டங்க. அதெல்லாம் மனசுனா அவ்வளோ ஒரு வேதனையானவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுடைய வேதனை மட்டும்தான் நம்ம பார்த்தோமே தவிர, நாயை பிடிக்குன்னு வந்தாங்கல்ல அவங்கள பற்றி யாருமே பேசலை. அவங்க பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்கலங்க யாருமே. நாயால் பாதிக்கப்பட்டவங்க காது கொடுத்து கேட்குறாங்கன்னு நான் சொல்லலை, கேட்கலன்னு நான் சொல்லலை. ஆனால் கோபிநாத் சாரே காது கொடுத்து கேட்கல. அவருக்கு ரொம்ப கோபம். ஏன்னா அங்கே இறந்தவங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கோபம். ஆனால் இவங்களுடைய வாதத்தை அவர் காது கொடுத்து கேட்கல. இவர் எப்போவுமே கரெக்டாக தான் பேசுவார், இப்பையும் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஆனால் அங்கே அந்த நாயெல்லாம் பிடிக்குன்னு வந்தவங்க பேசுகிற பேச்சையே அவங்க காது கொடுத்து கேட்காத, அப்படியே அவர் அவங்கள திட்டாத குறைதாங்க. அவ்வளோ கோபம் கோபிநாத் சார். ஏன்னா ரேபிஸால் ஒரு குழந்தை இறந்தவங்க வந்திருக்காங்க, நாய் குறுக்க போய் ஆட்டோ உளுந்து இறந்தவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப உச்சக்கட்ட கோபம் வந்துடுச்சு. அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்கார். இல்லைன்னா அவர் பேச மாட்டார், நியாயமாக தான் பேசுவார். இப்போவும் நியாயமாக தான் பேசியிருக்காரு. ஆனால் இப்படி இந்த நாயை பிடிக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சையே கோபிநாத் சார் காதிலே கேட்கல, காதிலே கேட்கவே இல்லை. உச்சக்கட்ட கோபம் அவருக்கு. தெரு நாயால் மட்டும்தான் ரேபிஸ் வருதா? பொதுவாக நாயால் மட்டும்தான் ரேபிஸ் வருதா சொல்கிறாங்க. பூனையால் வருது, குரங்கால் வருது. ஏன் ஆடு மாடு கோழி எதாலையுமே நோய் கிடையாதா? ரேபிஸ் மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய கொடிய நோயா? எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கேட்குறேங்க, உண்மையிலேயே எல்லா நோய் வந்தாலுமே இறப்பு தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் ரொம்ப பயமுறுத்துகிறாங்க, இந்த ரேபிஸை ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நோயை பற்றி பேசும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. என் வீட்டில் இருக்க 2 நாயை நினச்சாலுமே எனக்கு பயமாக இருக்குது. இந்த பயத்திலேயே பாதி காலம் ஓடிடும் போல். பயமுறுத்தாமல் ஊசி போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கடித்தாலோ கீறினாலோ நம்மளும் ஊசி போட்டு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். நோயினா எல்லாமே நோய் தான். எலியால் முன்னாடி ஒரு காலத்தில் சொன்னாங்க, இந்த பிளேக் நோயோ சொன்னாங்க. இப்போ எலி எல்லாத்தையும் சாகடிச்சாங்க. எலிக்குன்னு ஒரு பிஸ்கட் வச்சு சாகடிச்சாங்க. இப்போவுமே அந்த எலி பிஸ்கட் விற்குது. ஆனால் விற்கவே கூடாதுங்க அது கடையில். எவ்வளோ பெரிய அந்த எலி பிஸ்கட்டால் மனுஷன் உயிர் போகுது தெரியுமா? ஒரு கோவம்னா அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுறாங்க. ஆனால் அது சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அதோடைய விளைவே தெரியும். இல்லை, எலியால் நோய் வரும். ஆனால் எலிக்கு ஒரு பிஸ்கட் தயார் பண்ணால் அந்த பிஸ்கட்டால் மனுஷனுக்கு நோய், மரணம். எலி பிஸ்கட் சாப்பிட்டு ஒருத்தர் கூட பொழைச்சதா சரித்திரமே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்.
யாருமே அந்த மாதிரி பிஸ்கட் வாங்கி இந்த மாதிரி எலிக்கெல்லாம் வச்சிடாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தெருநாய் தெருவில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதுதான் இப்போ பேச்சு. தெருநாய் தெருவில் இருக்கலாங்க. இருந்துச்சுன்னா நம்ம தான் பாதுகாப்பாக போகணும். கடித்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனால் நம்ம தான் பாதுகாப்பாக போகணும். அதனால் தெருநாயை இல்லாமலே ஃபுல்லாக ஒழிக்கவே முடியாது. எப்படி ஒழிக்க முடியும்? முக்கியமாக பொன்னாய் தாங்க ரொம்ப கடிக்குது. பொன்னாய் ஆண் நாயை பார்த்தா, அதாவது மனுஷால் கடிக்கிறது பொன்னாய் தான். எப்படின்னா, இந்த குட்டி போட்ட உடனே பாருங்கள், நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது குட்டி போட்ட நாய் தான் அதிகமாக கடிச்சிருக்கு. சில நாய் ரோட்டில் நடக்கும் போதே ஓடி வந்து கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குட்டி போட்டிருந்துருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்த விஷயங்கள். அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க நிறைய நிற்கிறாங்க. நான் எனக்கு மட்டும்தான் ஊசி போட போன மாதிரி இருக்கேன். அங்கே எனக்கும் முன்னாடி 1000 பேர் நிற்கிறாங்க. உண்மைதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 300 பேராவது நிற்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். தொடர்ந்து நாய்க்கடி ஊசி போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம தெருநாயை ஒழிக்க வேண்டுதான், இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் கருதடை பண்ணி ஊசி போட்டு ஓரளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சிடணும். சாக அடிக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா, மீன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மீன் தான் கொடுத்துருக்கேன். எறா குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டு எறா குழம்பு வச்சுட்டு, கருவேப்பிலையில் ஒரு எறா கிரேவி செய்யலாம் அப்படின்னு யோசித்து கருவேப்பிலை கிரேவி எறா போட்டு செஞ்சேன். செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாடல்லே செஞ்சு சாப்பிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும். அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எறா கிரேவி வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ரேஷன் அரிசி வாங்கணும். எப்போவுமே ரேஷன் அரிசி பிரச்சனை பெரும் பிரச்சனை இல்லையா, அவங்களுக்கே தெரியும். ரேஷன் அரிசி வாங்கி இட்லிக்கு ஊற போட்டாச்சு. இன்றைக்கி ரேஷன் அரிசி எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாத்தங்க. இன்றைக்கி அரிசி சின்ன சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்ப 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 ஒரு நாத்தம்னா இன்னும் நாத்தம் இல்லை. அது ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரிசி வாடை வரும். ஆனால் இப்போ இந்த அரிசி சரியான நாத்தம். எவ்வளவு தான் நல்லா கழுவி இப்போ சாப்பாடு செய்யும் போது அந்த ஒரு வாசனை அடிக்குது. அதே தான் இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன். சுடு தண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவினாலும் வாடை போகலை. ரொம்ப அதிகமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த ரேஷன் அரிசிக்கே நம்ம படாத பாடுபட்டு வாங்கிறதா இருக்குது. இந்த 10 கிலோ அரிசியை கீழேயா கொட்டிட முடியும்? அதெல்லாம் சரிப்படுத்தி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இட்லிக்கு போட்டு இட்லி மாவு அரைச்சாச்சு. நான் 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன் இன்றைக்கி. சாப்பாடு எங்களுக்கு வச்சுருக்கோம். பூண்டு மிளகு குழம்புங்க. கெளுத்தி மீன் கிடச்சிது. கெளுத்தி மீன் நல்லா இருக்குது. அது ரொம்ப பெரிய கவுச்சி நாற்றம் அடிக்குது. ரொம்ப பெரிய கவுச்சி நாற்றத்துக்காக தான் இந்த மிளகு பூண்டு குழம்பே செய்கிறோம். சாதாரணமாக நம்ம மீன் குழம்பு இந்த மீனில் வைக்கவே முடியாது. ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு காரப்பொடியிலலாம் வைப்போம். வெறும் பூண்டில் மட்டுமே வைக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் போட்டு அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகு பூண்டு அரைச்சி ஊற்றி சூப்பராக இருக்கும். தாளிக்க தேவையில்லை. தக்காளி பழமே போட தேவையில்லை. 2 தக்காளி பழத்தை நல்லா அப்படியே குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி புளி தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன். குழம்புத்தூள் போட்டு நல்லா தக்காளி பழத்தை பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். மாவு ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இன்றைக்கி சூப்பர் சாப்பாடா? சூப்பர் சாப்பாடா? தலையெல்லாம் வெட்டி போட்டோம் இந்த மீனில். தலையெல்லாம் போட்டோம்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது. அதனால் தலையெல்லாம் வெட்டி தூக்கி போட்டுட்டு வால் எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொடுத்தாச்சு சாப்பாடு. என்னடா சாப்பிட்டீங்கள? நல்லா இருந்ததா? எப்படி நல்லா இருந்தது? இன்னும் செஞ்சே கொடுக்கலல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியல. குழம்பு வச்சு தரேன். வால் மட்டும் வேக போட்டு தரேன். உங்களுக்கு குழம்புல இருக்க மீன்லாம் கிடையாது. துண்டு மீன் மட்டும்தான் குழம்புல போட்டிருக்கேன். வால் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. கருப்பன் சுற்றி சுற்றி வருவாங்க. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் இருக்க மாட்டார். சுற்றிக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கணும் அம்மாவை. அவர் அம்மா பிள்ளையாக இருக்கார். பிளாக்கி தூங்குறான். செத்த நேரம் தூக்கம் எங்கேருந்து வரும்னு தெரியாது அவருக்கு.
மாவை வழித்து போட்டுக்கலாம். அடுப்பில் குழம்பு அப்படியே தூக்கி வச்சுருவோம். ஈஸியான குழம்பு தானே, தாளிக்கவும் தேவையில்லை, எண்ணெய்க்கும் செலவு கிடையாது. ஓடிட்டுருக்கு. உளுந்து அரைக்கணும், கடைசி உளுந்து. எப்போவும் சொல்கிறது தாங்க, முதல்ல அரிசி இட்லிக்கு போடுறோம்னா அரிசி அரைக்கக்கூடாது, உளுந்து அரைச்சிட்டு தான் அரைக்கணும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க உளுந்து ஆற்று போயிடணும். அப்படியெல்லாம் கிடையாது. காலையிலே இட்லி மாவு அரைச்சிட்டோம்னா ராத்திரிக்கு இட்லி ஊற்றிக்கலாம். தோசைலாம் ஊற்ற மாட்டோம். முதல்ல அரைக்கிற இட்லி மாவெல்லாம் நாங்கள் தோசை ஊற்ற மாட்டோம். கடைசியாக போக போக தான் தோசை ஊற்றி சாப்பிடுவோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மீனை உராசி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பசங்க யாரும் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் தான் சாப்பிடுவேன், வீட்டில் தலைவர் சாப்பிடுவார், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரசம். மிளகு பூண்டு குழம்பு உடம்பு வலி எடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குன்னு வச்சுங்க, அப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஏன்னா மிளகு பூண்டு ரெண்டுமே உடம்புக்கு நல்லது இல்லையா. அப்போ என்னென்னா நம்மளுக்கு வாய் கசக்கும். அப்போ புளி இந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும், நாக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் மிளகு பூண்டு குழம்பு ஜுரம் அடித்தவங்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு, இந்த மாதிரி உடம்பு வலியாக இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. அதனால தான் இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உராசி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குங்க இந்த மீன். ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டுறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க எதிர்க்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முகம் சுளிக்கிறாங்க. எது எப்படியோ நல்லா தான் இருந்துச்சுங்க மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வாடை இருக்கும், கவுச்சி வாடை இருக்கும். அதுக்கு தான் மிளகும் ஜீரகம் போடலாம், இல்லைன்னா சுக்கு கூட அதில் தட்டி போடலாம். நானாக மிளகு பூண்டு ரெண்டும் நல்லா அப்படியே பட்டு மாதிரி அரைச்சி கடைசியாக ஊற்றி இறக்கிட்டேன். அது ஊற்றி இறக்கும் போதே அப்படியே வாசனை கமன்னு இருக்கும். அந்த மிளகு வாசனை நல்லா கொலன்னு இருக்குது பாருங்கள், நெப்பமாக இருக்கும் இல்லையா. தெருவில் நான் இருந்துட்டு போட்டுமேங்க, திருடம் பயம் இருக்காது, கொலை இதெல்லாம் நடக்காது. கத்துங்க, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க, வண்டியில் போகிறவங்கள துரத்துங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்ம பார்த்து அவங்க இருக்கும் போது பயந்து நம்ம தான் பயப்படணும். நாயை பார்த்து ஓடக்கூடாது, கல் எடுக்கக்கூடாது, களி எடுக்கக்கூடாது. நம்ம பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். நீங்கள் பொறுமையாக நின்னா கூட உங்கள் காலை கவ்விடும். சில நாய் கவ்வாது. அதாவது எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, குலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குலைக்காது. பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு இந்த நாய் கடிக்கும் அப்படின்னு தெரியும். எல்லா மீனையுமே குழம்புல போட்டு விட்ருவோம். துண்டெல்லாம் எடுத்து நாங்கள் போட்டுட்டோம். குழம்புல மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பிறகு என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுத்த மிளகு பூண்டு அப்படியே ஊற்றி 2 கொதி வந்தோடனே இறக்கி விட்டுற வேண்டியதான். நல்லா இருக்குங்க, மீன் நல்லா இருந்துச்சு, குழம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் பசங்க தொடவே இல்லை, வேண்டவே வேண்டான்னு ஓடிட்டாங்க. இந்த மீனும் வேண்டாம், இந்த குழம்பும் வேண்டான்னு. அவங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஓரியோவுக்கு இந்த மீன் இருக்குல்ல, அந்த வால் மட்டும் எடுத்து 2 பேருக்கும் வேக போட்டு கொடுத்தோம் பாருங்கள், சூப்பராக சாப்பிட்டாங்க ஓரியோவும் கருப்பனும். நல்லா கொதிக்குது, இறக்கிடலான்னு நினைக்கிறேன். தெருவில் இருக்க நாய்க்கு உங்களால் முடிஞ்சால் கொஞ்சோண்டு சோறு வையுங்க. வச்சிங்கன்னா உங்களை பார்த்தா அது ஒன்றும் பண்ணாது, வேறு ஆளுங்க வந்தால் தாங்க குலைக்கும். ஆனால் தெருவில் இருக்க நாய்க்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு அதை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவு எனக்குமே கோவம் தான், இந்த தெருவில் இருக்க நாயெல்லாம் ஏண்டா இப்படி. ஏன்னா நான் வீட்டில் வளர்க்குற நாயை பார்த்தா அந்த நாய் கடித்து எடுக்குதுங்க, சண்டை பெறாண்டுக்குதுங்க, இந்த நாயை சேர்க்கவே மாட்டுதுங்க. அப்போ எனக்கு கோபம் வருது, என்ன பண்ணுறது. இப்போ நம்ம இந்த நாய்க்கு ஒரு சட்டம், அந்த நாய்க்கு ஒரு சட்டமா, எல்லாம் ஒரே சட்டம். சரி பரவாயில்ல, கத்துனா கத்திட்டு போட்டோம், அடிச்சிட்டோன்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறது இவங்களெல்லாம். அதனால் தெருவில் இருக்க நாய்க்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா, கொஞ்சோண்டு சோறு வைப்பமே, மீதி மிச்சம் தானே சாப்பிட போகுது, நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வையுங்க. அப்படி தான் சாப்பாடு வைக்கிறவங்க நினச்சி வைக்கிறாங்க, அதாவது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பிடிக்காத நீங்களும் கொஞ்சம் சோறு போட்டு விட வேண்டியதானே. ஆனால் நாயை பிடிக்கல
அப்படின்னு இருக்கவங்க வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கூட அவங்க மனசு வந்து இறங்கவே மாட்டுதுங்க. நாயை பிடிக்கலன்னு தான் சொல்கிறாங்க. பிடிக்குதுன்னு அவங்க வந்து ஒரு வார்த்தைக்கு கூட சொல்ல மாட்டாங்க. ஐயோ நாயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நாய் வந்து இருந்தால் சுத்தமாக இல்லை அப்படின்றாங்க. தெரியல, பழகிடுச்சு போல். நம்மளும் சுத்தம் இல்லாமல் நாய் கூடயே வாழ்ந்துட்டு போகிறோமோ என்னமோ, அதுவும் தெரியல. மாவை கரைச்சி வச்சுருவோம். ராத்திரிக்கு இட்லி ஊற்றணும் இல்லையா, அதனால் மாவை கரைச்சி வச்சுருவோம். ஓரியோ பிளாக்கி 2 பேர் எங்கே இருக்கீங்க? வாங்க, மீன் சாப்பிட்றீங்களா? கழுத்து மீன் சாப்பிட்றீங்களாடி தங்கம்? வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்க.